நீங்க ஒரு ஃப்ரெஷரா இல்ல கரியர் கேப் ஸ்டூடெண்ட்ஸா, என்ஜினியரிங், பிகாம், பிபிஏ, பிசிஏ, எம்சிஏ அப்படின்னு எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஐடியில் ஈஸியா ஒரு ஜாப் வாங்கணும் அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் திங்க் பண்ற ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோர்ஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்டா அனாலிட்டிக்ஸ். ஆனா இங்கே தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்டேக் பண்றாங்க. எங்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க, சார் டேட்டா அனாலிட்டிக்ஸ்ன்றது ஒரு நான் கோடிங் ஜாபா, சார் டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்கு வெறும் எக்ஸல் ஷீட் மட்டும் படிச்சா போதுமா, ஈஸியா வேலை வாங்கிடலாமா, இல்ல டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்கு பவர் பிஐ டூல் மட்டும் போதுமா, வேலை வாங்கிடலாமா, இல்ல டேட்டா அனாலிட்டிக்ஸ் கோடிங் கஷ்டமா, அதுல கோடிங் படிச்சு தான் வேலை வாங்கணுமா, இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு. இந்த டவுட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு கிளியரா ஆன்சர் சொல்ல போறேன். அதுவும் ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படின்னா ஒரு ஃப்ரெஷர் டேட்டா அனாலிட்டிக்ஸ் எப்படி படிக்கிறது, டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஒரு கம்ப்ளீட் ரோட் மேப், டேட்டா அனாலிட்டிக்ஸ்ல எது பிரைமரியா படிக்கணும், டேட்டா அனாலிட்டிக்ஸ்ல எது செகண்டரியா படிக்கணும், எது கோடிங்கா இல்ல நான் கோடிங்கா, என்னென்னலாம் ஈஸியா படிச்சோம்னா நம்ம டேட்டா அனாலிட்டிக்ஸ்ல ஈஸியா ஒரு ஜாப் வாங்கலாம் அப்படின்னு இந்த வீடியோல உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா டீடைலா சொல்ல போறேன். உண்மையிலே நீங்க டேட்டா அனாலிட்டிக்ஸ்ல ஒரு ஜாப் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க. ஹாய் கைஸ், ஸோ திஸ் இஸ் முகமது ஹுசைன் ஃப்ரம் யூனிக் டெக்னாலஜிஸ். ஸோ இந்த வீடியோல நான் உங்களுக்கு டீடைல்டா டேட்டா அனாலிட்டிக்ஸ் பத்தி ரோட் மேப்பை ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்ல போறேன். ஸோ இன்னைக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா நிறைய இன்ஸ்டியூட்ல கோர்ஸ் படிக்கிறாங்க, இல்லை ஆன்லைன்ல கோர்ஸ் படிக்கிறாங்க. என்ன படிக்கிறாங்கன்னா டேட்டா அனாலிட்டிக்ஸ் கோர்ஸ். இந்த டேட்டா அனாலிட்டிக்ஸ்ல அவங்க என்னெல்லாம் கத்துக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸல் கத்துக்கிறாங்க, பவர் பிஐ கத்துக்கிறாங்க, தென் கொஞ்சம் எஸ்கியூஎல் கத்துக்கிறாங்க. இதை கத்துக்கிட்டு டேட்டா அனலிஸ்ட்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிடுறாங்க. இதை வச்சுக்கிட்டு ஜாப் சர்ச் பண்றாங்க. சர்ச் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஜாப் கிடைக்குமா? 100% கிடைக்காது. ரீசன் என்ன அப்படின்னா இது ஒரு டேட்டா அனலிஸ்டுக்கான கோர் டெக் ஸ்கில்ஸே கிடையாது. ஸோ கோர் டெக் ஸ்கில்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதை தான் இந்த வீடியோல டீடைலா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்ல போறேன். ஓகே, இன்னைக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ்ல கோடிங் இல்லையா அப்படின்றதான். ஸோ இது ஒரு ஹாஃப் ட்ரூத்னு வச்சுக்கோங்க. டெவலப்பர்ஸ் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அளவுக்கு கோடிங் இல்லைனாலும் பைத்தான்ங்கிறது மேண்டட்டரி டு லேர்ன் இன் டேட்டா அனலிட்டிக்ஸ். ஸோ இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் படிக்கும்போது பைத்தான் பர்சனல் நம்ம இன்ஸ்டியூட் பத்தியே சொல்றேன், மினிமம் 35 டேஸ் நாங்க பைத்தான் ட்ரைனிங் கொடுப்போம். உனக்கு பேசிக்கா ஒரு ப்ரோக்ராமிங்ல வேரியபிள்ஸ்னா என்ன, ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன, கண்டிஷன்ஸ் தெரியணும், லூப்பிங்ஸ் தெரியணும். இது எல்லாமே பேசிக்கா பைத்தான்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன ரீசன் அப்படின்னா நீங்க நிறைய டேட்டா கிளீனிங் பண்ணுவீங்க, டேட்டா ப்ராசஸ் பண்ணுவீங்க, நிறைய ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட் எழுதுவீங்க. இது எல்லாத்துக்கும் இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் வச்சா நீங்க ஒர்க் பண்ண போறீங்க. ஸோ பைத்தானோட ஃபண்டமெண்டல்ல நீங்க பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் ஃபண்டமெண்டல் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த ஈவன் ஒரு ஃபுல் ஸ்டாக்கா இருந்தாலுமே சரி ஃபண்டமெண்டல் தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால க்ரோ ஆக முடியும். எப்படி ஒரு பில்டிங்க்கு பேஸ்மெண்ட் இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி இந்த கோடிங்க்கும் இந்த ஃபண்டமெண்டல் இம்பார்ட்டன்ட். ஸோ டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கு பைத்தானோட ஃபண்டமெண்டல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நீங்க டேட்டா கிளீனிங் பண்றது, டேட்டா ப்ராசஸிங் பண்றது, நீங்க ஆட்டோமேஷன் பண்ற எல்லாத்துக்குமே பைத்தான் யூஸ் பண்ணி தான் பண்ணுவீங்க. ஸோ பைத்தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். ஸோ டெவலப்பர்ஸுக்கு இல்லாட்டினாலும் இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கு டெவலப்பர்ஸ்ல இருந்து ஒரு பாதி அளவுக்காச்சும் உங்களுக்கு கோடிங் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் இந்த டேட்டா அனலிஸ்ட்ல நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே எடுத்து வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அடுத்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ்ல என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எஸ்கியூஎல். இந்த எஸ்கியூஎல் தான் டேட்டா அனாலிஸ்டோட ஹார்ட்னே சொல்லலாம். பைத்தான் கூட உங்களுக்கு ரொம்ப தெரியாம இருந்தா கூட பரவாயில்ல, பட் எஸ்கியூஎல்ல யூ மஸ்ட் பி வெரி வெரி ஸ்ட்ராங். நீங்க எஸ்கியூஎல் சூப்பர் ஸ்டார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ எஸ்கியூஎல்ல உங்களுக்கு பேசிக்கா டிடிஎல், டிஎம்எல், டிசிஎல், டிக்யூஎல் பக்காவா தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து உங்களுக்கு செலக்ட், ஜாயின்ஸ், சப்குவரிஸ், அதுவும் காம்ப்ளெக்ஸ் ஜாயின்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியா நீங்க எழுத தெரியணும் உங்களுக்கு. தென் ஆப்டிமைசேஷன்ஸ், ஈவன் பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் உங்களால ஒரு ஹியூஜ் டேட்டாவை ஈஸியா ப்ராசஸ் பண்ணி கொண்டு வர முடியும். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் இதுதான் ஹார்ட் ஆஃப் த டேட்டா அனலிஸ்ட் ரோல். ஸோ நிறைய பேர் என்ன படிச்சுக்கிறாங்க அப்படின்னா எஸ்கியூஎல்ல ஒரு பேசிக்கா கத்துட்டு வருவாங்க. அவங்களுக்கு சாதாரண சப்குவரிகள் தெரியாது, காம்ப்ளெக்ஸ் சப்குவரிஸ் எழுதுற அளவுக்கு நீ எஸ்கியூஎல் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் நீ உன்னையோ டேட்டா அனலிஸ்ட் சொல்லவே முடியும். ஸோ டேட்டா அனலிஸ்டோடைய ஃபண்டமெண்டல் ஃபவுண்டேஷன்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த எஸ்கியூஎல் தான். இந்த எஸ்கியூஎல்ல நம்ம ஆஃபீஸ்ல ஆல்ரெடி சொன்னேன்ல பைத்தான்ல 35 டேஸ் சொன்னேன்ல, அது கஸ்டமர்னால 35 டேஸ். ஸோ இந்த எஸ்கியூஎல்க்கு மினிமம் யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் 30 டேஸ். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பை அண்ட் பாண்டாஸ். டேட்டா அனலிட்டிக்ஸ் இந்த வேர்ல்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த நம்பை அண்ட் பாண்டாஸ் வேர்ட் ரெகுலரா எல்லாருமே யூஸ் பண்றது. உங்களோட ப்ராஜெக்ட்ஸ்ல டே டு டே இந்த வேர்ட் யூஸ் பண்ணுவீங்க நீங்க. பிகாஸ் உங்களுக்கு வர இன்புட் ஃபைல் ஒரு சிஎஸ்வி ஃபைலா இருக்கும், ஒரு எக்ஸல் ஃபைலா இருக்கும். இது எல்லாமே நீங்க கிளீன் பண்ணுவீங்க. டேட்டா கிளீனிங் சொல்லுவாங்க. நிறைய டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்றது, ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா, என்ட்ரி இல்லாம இருந்துச்சுன்னா
அதை ஃபிக்ஸ் பண்றது, இந்த டேட்டா கிளீனிங் ப்ராசஸ் எல்லாத்தையுமே நம்ம NumPy Pandas யூஸ் பண்ணா பண்ண போறோம். ஸோ இந்த லைப்ரரிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த NumPy Pandasக்கு வந்து நீங்க மினிமம் ஒரு 5 டேஸ்ல இருந்து 10 டேஸ் வரைக்கும் டெப்தா கத்துக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ETL அப்படின்னாங்க, அது எக்ஸ்ட்ராக்ட் டிரான்ஸ்ஃபார்ம் லோட். நம்மளோட டேட்டா எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு வெப்சைட் வழியா வரும், ஒரு ERP டூல்ஸ்ல இருக்கும், இந்த மாதிரி நிறைய இடத்துல டேட்டா ஸ்டோர் பண்ணிருப்போம், எக்ஸல்ல இருக்கும், இந்த மாதிரி நிறைய இடத்துல டேட்டா ஸ்டோர் பண்ணிருப்போம். இது எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ராக்ட் டிரான்ஸ்ஃபார்ம் லோட் ஒரு இடத்துல போய் லோட் பண்ணணும். ஸோ ETL உடைய கான்செப்ட் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப ETL டெவலப்பர், ETL டெஸ்டர் அளவுக்கு தெரியாட்டான்னு பரவாயில்ல, பேசிக்கா இந்த ETL உடைய ஸ்கில் உங்களுக்கு இருக்கணும். இதுக்கு வந்து மினிமம் நீங்க 5 டேஸா ஸ்பெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பவர் BI, ஸோ பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதான் ஃப்ரண்ட் அண்ட் யூசர் இன்டர்ஃபேஸா இருக்கும், பயங்கர கலர்ஃபுல்லா இருக்கும். இதுல தான் நீங்க டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணுவீங்க, ஒரு சார்ட் கிரியேட் பண்ணுவீங்க, ரிப்போர்ட் கிரியேட் பண்ணுவீங்க. இதுதான் நம்ம மேனேஜர்ஸ் கொண்டு போய் காட்டுவோம். ஸோ அதனால எல்லாம் நினைச்சுக்கோங்க, இந்த பவர் BI இந்த கிராஃப்லாம் வரைஞ்சு நம்ம ஒரு மேஜிக் காமிச்சோம் அப்படின்னா, ஜிக்னா வேலை காமிச்சோம் அப்படின்னா ஈஸியா நம்ம டேட்டா அனலிஸ்ட் ஆயிலாம் வச்சுக்கிறாங்க. இது ஜஸ்ட் ஒரு ஃப்ரண்ட் எண்ட் மாதிரி தான். ஸோ பேக் எண்ட்ல ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், உனக்கு பைத்தான் தெரியணும், SQL தெரியணும், டேட்டா கிளீனிங் ப்ராசஸ் தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் இங்க இருந்து எடுத்து வந்து ஜஸ்ட் காட்டுற ஒரு ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் தான் இந்த பவர் BI இருக்குமே தவிர இது மட்டுமே டேட்டா அனலிஸ்ட் டூல் கிடையாது. ஸோ டேட்டா அனலிஸ்ட் படிக்கிற யாரா இருந்தாலும் சரி இந்த பவர் BI பார்த்து மயங்கிடாதீங்க. இந்த கிராஃப் ஒர்க்ல இன்னைக்கு இருக்க AI எரால ஜஸ்ட் லைக் தட் AI பண்ணி முடிச்சிடும். ஸோ இது மட்டும் டேட்டா அனலிஸ்ட் டூல் கிடையாது. இந்த பவர் BIக்கு நான் மினிமம் 3 டேஸ் அவங்க டைமே கொடுப்பேன். 3 டேஸ் to 5 டேஸ் தான். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் 35 டேஸ் பைத்தான் கொடுத்தோம், 30 டேஸ் SQL கொடுத்தோம். ஆனால் அந்த பவர் BIக்கு எவ்வளோ டேஸ் கொடுக்குறேன்? 5 டேஸ் தான் கொடுக்குறேன். ஸோ இது போதும், மோர் தென் எனஃப். ஸோ இப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இதோட வெயிட்டேஜ். வெறும் பவர் BI மட்டும் படிச்சுட்டு நீங்க உங்களை ஒரு டேட்டா அனலிஸ்ட் தயவு செஞ்சு ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா Snowflake. இந்த Snowflakeக்கு மார்க்கெட்ல செம்ம டிமாண்ட் இருக்கு. இந்த Snowflake வந்து நாங்க ஆவரேஜா 15 டேஸ் ட்ரைனிங் கொடுக்குறோம். இந்த Snowflakeன்றது என்னன்னா ஒரு டேட்டா வேர்ஹவுஸ் வச்சுக்கோங்களேன். ஹியூஜ் டேட்டாவை கொண்டு போய் நம்ம கிளவுட்ல ஸ்டோர் பண்றது. இப்போ நீங்க எல்லாருமே கூகுள் டிரைவ்லாம் யூஸ் பண்ணிப்பீங்க, நிறைய டேட்டா ஸ்டோர் பண்ணுவோம். அது வந்து ஒரு பேசிக்கான அதுவும் டேட்டா பேஸ் வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் பேசிக்கான டேட்டா பேஸ். ஸோ நீ ஹியூஜ் ஹெவி டேட்டாவை அதுவும் கிளவுட்ல போய் டெப்ளாய் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு பவர்ஃபுல் டூல் தான் இந்த Snowflake. இந்த Snowflakeக்கு செம்ம டிமாண்ட் இருக்கு. அதுவும் பர்டிகுலரா டேட்டா இன்ஜினியரிங் போறவங்க எல்லாருக்குமே இந்த Snowflake ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீ ஒரு டேட்டா அனலிஸ்ட் அப்படின்னு மூவ் ஆகிற அப்படின்னாலும் உனக்கு Snowflake ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இன்டர்வியூல இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. மேபி சம்டைம்ஸ் கேட்பாங்க, இதெல்லாம் எதுக்கு டேட்டா அனலிஸ்ட் படிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நாங்க ரெகுலர் நிறைய இன்டர்வியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்கில் செட்லாம் போட்டாதான் உங்களுக்கு இன்டர்வியூ கான்சியஸ் ஷெட்யூல் ஆகும். ஸோ Snowflakeக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த Snowflake 10 டேஸ்ல 15 டேஸ் வரைக்கும் நல்லா லேர்ன் பண்ணி இன்ட்ரெஸ்டோட லேர்ன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா PySpark. இந்த PySpark பாத்தீங்க அப்படின்னா ஒரு 7 டேஸ் நீங்க இந்த PySpark ஸ்பெண்ட் பண்ணலாம். PySpark என்ன பர்பஸ் அப்படின்னா ஹியூஜ் டேட்டாவை ப்ராசஸ் பண்றதுக்கு. நம்ம சின்ன டேட்டாவை ப்ராசஸ் பண்றதுக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், NumPy பார்த்தோம்ல. அது வந்து சின்ன டேட்டாவை ப்ராசஸ் பண்றதுக்கு நீங்க ஹியூஜ் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா PySpark தான். ஒரு பிக் டேட்டா வேர்ல்டுக்கு என்ட்ரி ஆகணும் அப்படின்னா அதோட என்ட்ரி டிக்கெட்டே இந்த PySpark தான். அதாவது பெரிய டேட்டாவை ப்ராசஸ் பண்றது, ஃபாஸ்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்றது, ஃபாஸ்டா டேட்டாவை எடுத்துட்டு வருது, இது எல்லாத்துக்குமே PySpark ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீ வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டேட்டா அனலிஸ்ட்டை மூவ் பண்ணணும்னு திங்க் பண்ணீங்கன்னா PySpark இஸ் த ஃபவுண்டேஷன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா லினக்ஸ். நிறைய ஃப்ரெஷர்ஸ் லினக்ஸ் பத்தி ஐடியாவே இல்லாம இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் இண்டஸ்ட்ரீஸ்ல சர்வர்ல ஹேண்டில் பண்ண சர்வர்ஸ் எல்லாமே லினக்ஸ்ல ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ லினக்ஸ் பத்தி பேசிக் நாலேஜ் உங்களுக்கு அட்லீஸ்ட் 5 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இந்த லினக்ஸ்ல பேசிக் கமாண்ட்ஸ் கத்துக்கோங்க, ஃபைல் ஹேண்ட்லிங் பத்தி கத்துக்கோங்க, லாக்ஸ் எப்படி செக் பண்றது, இது எல்லாமே கத்துக்கணும். ஸோ லினக்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நியூவா இருக்குன்றதுனால மினிமம் ஒரு 5 டேஸ் ஆச்சு ஸ்பெண்ட் பண்ணிருக்க. எல்லாமே புரிஞ்சு பண்ணீங்க, ஜஸ்ட் லைக் தட் யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிளவுட் ஸ்டோரேஜ். இந்த கிளவுட் ஸ்டோரேஜ் ஒரு 5 டேஸா ஸ்பெண்ட் பண்ணுங்க. இந்த கிளவுட் ஸ்டோரேஜ்ல வந்து ஏன் கிளவுட் படிக்கணும்னு சொல்றேன் அப்படின்னா டேட்டா யாருமே லோக்கல் சிஸ்டம்ல ஸ்டோர் பண்றது இல்லை, எல்லாமே கிளவுட் தான் ஸ்டோர் பண்ண போறாங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு கிளவுட், அது AWS இருக்கட்டும், ஒரு விண்டோஸ் அஸ்யூர் இருக்கட்டும், GCP இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு கிளவுட்ல கொஞ்சம் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி ரிட்ரீவ் பண்ணி பழகிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பைப்லைன் மாடலிங். இந்த பைப்லைன் மாடலிங்னா டேட்டாவோட கம்ப்ளீட் ஜர்னி. ஒரு டேட்டா எங்க வந்து ஜென்ரேட் ஆகுது, அது ஜென்ரேட் ஆன டேட்டா எங்க போய் ஸ்டோர் ஆகுது, அந்த டேட்டா வந்து எப்படி பைப்லைன்ல டிராவல் ஆகுது, அது எப்படி டேஷ்போர்டு ரீச் ஆகுது, இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ டேட்டா பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றக்காக தான் இந்த பைப்லைன் கான்செப்டை பத்தியும் படிக்க சொல்றேன். ஸோ இதெல்லாம் நீ மென்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு டிஃபரன்ஸ் காட்டும். ஒரு சும்மா எக்ஸல், பவர் BI, SQL போட்ட பசங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு ஹியூஜ் டிஃபரன்ஸ் காட்டுறது ஏரியான்னா இது எல்லாமே தான். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கீமா டிசைன்ஸ். இந்த ஸ்கீமா டிசைன்ஸ்க்கு நீங்க ஒரு 5 டேஸ் அலோகேட் பண்ணலாம். பேசிக்கா ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் எப்படி டிசைன் பண்றது, ஒரு ஃபேக்ட் டேபிள்ஸ், டைமென்ஷன் டேபிள்ஸ், ஸ்டார் ஸ்கீமா, ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா, நார்மலைசேஷன்ஸ், இது எல்லாமே எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே கம்பெனில யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒரு ரியல் டைம் ஒரு ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணி இதெல்லாம் நீங்க கத்துக்கோங்க. ஸ்கீமாஸ் எல்லாமே ஸ்கீமாஸ்லாம் நீங்க படிச்சா கண்டிப்பா புரியாது. ஸ்கீமாஸ்லாம் நீங்க ப்ராஜெக்ட்ல ஒரு சின்ன சின்ன மினி ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி பண்ணிக்கணும். நீங்க ஸ்கீமாஸ் கத்துக்கணும். ஸ்கீமாஸ்லாம் நீங்க வெறும் தியரிட்டிக்கலான
மட்டும் படிச்சா யூஸ்ஃபுல்லா இருக்காது. பிகாஸ் நான் ஒரு PLC டெவலப்பர் ஒர்க் பண்ணிருக்கேன், அதனால எனக்கு தெரியும் பேசிக்கலா. வெறும் படிச்சா மட்டும் ஸ்கீமா தான் புரியாது. ஸோ லைவா ஒர்க் பண்ணி பாத்துருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபைனல், இதுக்கு வந்து மினிமம் 20 days 30 days ஸ்பெண்ட் பண்ணுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ். கண்டிப்பா நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி இருந்திருக்கணும். நீங்க பண்ற ப்ராஜெக்ட்ஸ் ஏதாச்சும் ஒரு வெர்டிகல் எடுத்துக்கோங்க, ஒரு HR அனலிஸ்ட் எடுத்துக்கோங்க, ஒரு பேங்கிங் அனலிஸ்ட், இல்லாட்டி ஒரு எஜுகேஷன் ரிலேட்டட் ஏதாச்சும் ஒரு டாபிக் எடுத்து கம்ப்ளீட்டா ஒரு டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி நீங்க ஒரு கிளையண்ட்டுக்கு பிரசன்ட் பண்ணி பாருங்க. இது ஒரு ப்ராஜெக்டோட நிப்பாட்டாதீங்க. மினிமம் ஒரு 2 to 3 மினி ப்ராஜெக்ட்ஸ். எந்த ஒரு கோடையுமே நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணாதீங்க. ஈச் அண்ட் எவ்ரி லைன் வந்து should be your own கோடா இருக்கணும். ஒவ்வொரு டெக்ஸ்ட்டும் உங்களோட ஓன் டெக்ஸ்டா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க ஈஸியா பிளேஸ் ஆக முடியும். பிகாஸ் அந்த ஒரே ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் போதும் நீங்க ஒரு இன்டர்வியூவை ஈஸியா கிராக் பண்றதுக்கு. 3 ப்ராஜெக்ட்ஸ் இல்லாட்டாலும் ஒரு ப்ராஜெக்டா பண்ணிக்கோங்க. அந்த ஒரு ப்ராஜெக்ட் ஓன் ப்ராஜெக்டா இருக்கணும். ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ் நீங்க எல்லாமே யூஸ் பண்ணுங்க. அந்த ப்ராஜெக்ட்ஸ்ல நீங்க பைத்தான் யூஸ் பண்ணுங்க, அந்த ப்ராஜெக்ட் SQL யூஸ் பண்ணுங்க, அந்த ப்ராஜெக்ட்ஸ்ல பவர் BI யூஸ் பண்ணுங்க, அந்த ப்ராஜெக்ட்ஸ்ல NumPy pandas இருக்கும், அந்த ப்ராஜெக்ட்ஸ்ல PySpark இருக்கும், அந்த ப்ராஜெக்ட்ஸ்ல முடிஞ்ச கிளவுட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஒரு இன்டர்வியூ ஈஸியா கிராக் பண்ண முடியும். ஸோ ஃபைனலா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ இன்னைக்கு திருப்பி என்ன கேட்குறீங்கன்னா, டேட்டா அனாலிட்டிக்ஸ்ன்றது ஒரு நான் கோடிங் ஜாபா இல்ல ஒரு கோடிங் ஜாபா? அது கம்ப்ளீட் நான் கோடிங் கிடையாது, அது கம்ப்ளீட் கோடிங் கிடையாது. ரெண்டுக்கு நடுவில் வச்சுக்கோங்க. 50% உங்களுக்கு கோடிங் ஸ்கில் இருக்கணும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. SQL பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதான் ஹார்ட் ஆஃப் டேட்டா அனலிஸ்ட் ரோல். ஸோ நான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றது என்ன அப்படின்னா, பைத்தான் SQL அவாய்ட் பண்ணிட்டு நீ டேட்டா அனலிஸ்ட் ஆயிரவே முடியாது. ஸோ எங்களுடைய கம்ப்ளீட் ரோட் மேப் இப்படிதான் இருக்கும். என்னென்ன நான் சொன்னா, ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி பைத்தான் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. செகண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு SQL தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்து உங்களுக்கு NumPy pandas தெரியணும், பவர் BI தெரியணும், அதுக்கடுத்து கிளவுட் பேசிக்ஸ் தெரியணும், லினக்ஸ் தெரியணும், PySpark தெரியணும், பைப்லைன்ஸ் தெரியணும், ஸ்கீமாஸ் தெரியணும், ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கணும். இது எல்லாம் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஈஸியா ஒரு டேட்டா அனலிஸ்ட் ரோல ஜஸ்ட் லைக் தட் மார்க்கெட்ல வாங்கி போயிட்டே இருக்கலாம். ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். மற்றவங்களுக்கு உங்களுக்கு டிஃபரன்ஸ். ஒரு எக்ஸாம் நீங்களே பாருங்க, ஒருத்தருக்கு வந்து வெறும் எக்ஸல் தெரியும், பவர் BI தெரியும், சும்மா பேசிக் SQL தெரியும், SQL கொரி தெரியும், இந்த 3 தான் தெரியும். உங்களுக்கு நான் சொன்ன இந்த 10 டாபிக்மே உங்களுக்கு தெரியும். பிளஸ் உங்களுக்கு நீங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ ஈஸியா ஜாப் வாங்கிட்டு போயிடலாம். நம்ம யூனிக் டெக்னாலஜிஸ்ல நீங்க இன்கேஸ் டேட்டா அனலிஸ்ட் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் HR கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. ஈவன் என்னை வந்து மீட் பண்ணாலும் சரி, இல்ல எங்களுடைய டேட்டா அனலிஸ்ட் எங்க ஆஃபீஸ்ல ரியல் டைம் ஒர்க் பண்ணவங்க இருக்காங்க, அவங்களும் வந்து மீட் பண்ணாலும் சரி, நீங்க மண்டே டு சாட்டர்டே ஆஃபீஸ்க்கு வந்து எங்களை மீட் பண்ணலாம். ஸோ ஐடியில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. உண்மையிலேயே நீங்க டேட்டா அனலிஸ்ட் ஆகணும் அப்படின்னீங்கன்னா இதுதான் கம்ப்ளீட் ரோட் மேப். இதை யூஸ் பண்ணிக்கோங்க, ஒரு டேட்டா அனலிஸ்டா மாறுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ், ஆல் தி வெரி பெஸ்ட்.